நீயே முளைப்பாய் என்ற தனது முதல் கவிதை தொகுப்பை எழுதியவர். அந்த நூல் மகளிர் கவிதை போட்டியில் கலந்து கொண்டு உலக அளவிலான மகளிர் கவிதை போட்டியில் முதலிடம் பெற்று இவருக்கு பெருமை சேர்த்தது. அப்பா கடவுள் கொடுத்த பரிசு, அம்மா பரிசாக வந்த கடவுள். நாம் அனைவரும் அம்மா அம்மா என்று அம்மாக்களை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு வெளிக்காட்டி கொள்ளாமல் உழைத்து உழைத்து ஓடாய் தேயும் அப்பாக்களின் தியாகத்தை பற்றி ஒவ்வொரு மேடைகளிலும் அப்பாக்களை பற்றி பேசி பேசி அப்பாவின் செல்லமாக வலம் வந்தவர். அப்பாக்களுக்கான அடையாளத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரிசல் குயில், பேசும் தென்றல், சன் டிவியின் புகழ், மிகச்சிறந்த பட்டிமன்ற பெண் பேச்சாளர், எம் பள்ளியின் ஆண்டு விழாவின் சிறப்பு விருந்தினர் திருமதி கவிதா ஜவஹர் அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். பிரைம் இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி பள்ளியின் 9வது ஆண்டு விழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் திரு பெருமாள் ஐயா அவர்களே, மிக சிறப்பான ஒரு வரவேற்புரை வழங்கி இந்த நிகழ்வுக்கு நான் வருவதற்கு காரணமாக இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியின் செயலாளர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய பால் கருப்பையா அவர்களே, திருவாசகமணி அவர்களே, மன்னர் மன்னன் அவர்களே, துரை அவர்களே, அமுத கணேசன் அவர்களே, மாலிக் பாஷா அவர்களே, ஐயப்பன் அவர்களே, இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக ஆண்டறிக்கை வழங்கி இந்த பள்ளியை நிர்வகித்து கொண்டிருக்கிற பள்ளி முதல்வர் திரு சரவணன் சார் அவர்களே, துணை முதல்வர் ரோஷினி மேடம் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கிற தீபன் அவர்களே, மற்றும் இந்த பள்ளிக்கு தோளோடு தோள் நின்று உறுதுணையாக இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கும் இனிமேல் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிற பள்ளியின் அறங்காவலர்களே, இந்த பள்ளியின் சிறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மாணவ மாணவியரே, அவர்களை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு தந்திருக்கிற பெற்றோர்களே, ஒளிபெருக்கி நண்பர்களே, புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த விழாவிற்கு வந்திருக்கிற சான்றோர்களே, அம்பாள் பள்ளியிலிருந்து வந்திருக்கிற பாலாஜி அவர்களே, மற்ற பள்ளியிலிருந்து வந்திருக்கிற அன்பிற்கினிய நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிலாம் எங்கள் ஊரில் சொன்னால் நல்லா கை தட்டுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன் உங்கள் ஊருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம்ங்கிற ஊர் குற்றாலம் போகிற வழியில் இருக்குது. போனவங்க யாராவது இருந்தால் அந்த ஊரை கடந்து தான் போயிருக்கணும். அங்கேருந்து கொஞ்சம் வறண்ட பூமி அப்படின்னு எங்கள் மக்களால் சொல்லப்படுகிற உங்கள் கடவுளூர் மாவட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஊரே வெள்ளக்காட்டில் கடந்த போது கூட உங்கள் ஊரில் மழையே பெய்யலையாமே சொன்னாங்க. எங்கள் ஊரே வெள்ளத்தில் போகுது, எங்கள் ஊரில் மழையே வரலைங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லைங்க. அப்படி ஒரு வானம் பார்த்த பூமியிலே வாழக்கூடிய இந்த அன்பான மனிதர்களின் அழைப்பை ஏற்று இங்கே வருவதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியையும் நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க. நம்ம எல்லோரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்தது தான் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ். அந்த மொழிக்கு நாம் இன்னைக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, பாலகிருஷ்ணன் சார் இந்த பள்ளி யாராலெல்லாம் தொடங்கப்பட்டது, எப்படி இது தொடங்கப்பட்டதுன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தார். அதில் ரொம்ப குறிப்பாக அவர் சொல்லியிருந்தது கல்வித்துறை சார்ந்தவர்கள், தொழில்துறை சார்ந்தவர்கள், அதை விட முக்கியமாக விவசாயத்துறையை சார்ந்த விவசாயிகள் நிறைய பேர் இணைந்து இந்த பள்ளி நடப்பதற்கும் தொடங்குவதற்கும் காரணமாக இருந்தார்கள் என்று அவர் எனக்கு அந்த லிஸ்ட்ல எழுதியிருந்தார். அதற்காகவே உங்க எல்லாருக்கும் பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதுல இருக்கிற விவசாயத்துறையில இருக்கிற அறங்காவலர்கள் அத்துணை பேருக்கும். ஏன்னா இந்த மண்ணின் ஆணி வேரே
விவசாயம்தான். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று வள்ளுவர் சொன்னார். அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இணைந்து இந்த மண்ணிலே ஒரு கல்வி நிறுவனம் ஏற்படப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு நல்ல தரமான கல்வியை தர வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் ஆசைப்பட்ட அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அதற்காகவே அவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கைதட்டல்களாக நாம தெரிவித்துக் கொள்ளலாம். பிரைம் அப்படிங்கிற அந்த பேரே ரொம்ப நல்லா இருந்தது. பிரைம் அப்படின்னா தெரியும் தானே, பிள்ளைங்களுக்கு தெரியும். பிரைம் அப்படின்னாலே நம்பர் 1, முதன்மையானது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில போராட்டங்கள் இருந்தாலும் கூட திரும்ப இந்த பள்ளியை மீட்டெடுத்து அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வருவதற்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட சேர்ந்து பெற்றோர்களாகிய நீங்களும் இணைந்தீர்கள் என்றால் இந்த பள்ளியின் பெயரான பிரைம் என்கின்ற பெயருக்கு இது பொருத்தமாக வெகு விரைவிலேயே வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்றால் ஒரு பெரிய கைத்தட்டல் தரலாம். ஆனா இது ஏதோ ஒரு கிராமப்புற ஏரியா அப்படின்னு தான் நான் நினைச்சேன், வேப்பூர் அப்படின்னு பார்த்த உடனே. ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கல்வி அரங்கை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகா இருக்கு, பிள்ளைங்களுக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஆவலை தூண்டக்கூடியதாக. ஏன்னா 20-30 வருஷம் முன்னாடி நாமெல்லாம் சின்னவங்களா இருக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பிள்ளைங்களாம் அழுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது தானே. அப்படிலாம் பிள்ளைங்க ஆசைப்பட்டெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அப்படி தெருவுல இழுத்துட்டு போவாங்க. நிறைய அம்மா அப்பா பிள்ளைங்களை பேன்னு அழுதுகிட்டே போவாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க சந்தோஷமா கிளம்பி போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. உன் தொல்லை இல்லாம நான் நிம்மதியா இருக்கணுங்கிற மாதிரி அம்மா அப்பாவுக்கு டாட்டா சொல்லிட்டு அதுக்கு ஸ்கூல் வேன்ல ஏறி போகுதுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வி ஒரு மனசுக்கு பிடித்த விஷயமாக பிள்ளைகளுக்கு மாறி இருக்கிறது. ரொம்ப ஒரு அழகான அட்மாஸ்பியர்ல இந்த கல்வி நிறுவனம் அமைந்திருக்கிறது. உள்ள வரும்போதே அந்த NCC மாணவர்கள் எனக்கு உண்மையிலே ஏதோ ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போன மாதிரியே தோணலை, ஏதோ ஒரு மிலிட்ரி ரெஜிமெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. அவ்வளவு கம்பீரமாக அந்த NCC மாணவர்கள் எங்களை வழி நடத்தினார்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும். வருங்காலத்தில் அவங்க இந்த மண்ணின் மக்களை பாதுகாக்கிற காவல்துறையிலோ இராணுவத்துறையிலோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு நிச்சயமாக அவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும் போதே தெரிஞ்சது. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இந்த நிகழ்வை எல்லாம் நம்ம மாணவிகளும் மாணவர்களும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் தான் தொகுத்து வழங்குவாங்க. ஆனா இங்க நம்ம பிரைம் ஸ்கூல்ல பார்த்தா பிள்ளைங்களே வழங்குறாங்க. அவங்க ப்ரோக்ராம் தானே, எங்க ஃபங்க்ஷனை நாங்களே நடத்துறோம் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பிள்ளைங்கள் எல்லாம் அந்த தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அந்த மாணவ மாணவியருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அது ஏனோ தானோன்னுலாம் அவங்க அதை நடத்தல, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சு வச்சு அதை அவங்க பதிவு செய்யறாங்க. அதுவும் குத்து விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு குட்டியான நிகழ்வு தான். ஆனா அதுல அப்துல் கலாம் ஐயா ஒரு கல்லூரிக்கு போகும்போது குத்து விளக்கு ஏற்றும் போது சொன்னார், இந்த குத்து விளக்கு என்பது இந்திய நாட்டிலே இந்துக்களின் பாரம்பரியம், மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்தவர்களின் பாரம்பரியம், அப்துல் கலாம் ஆகிய நான் இஸ்லாமியர்களின் அடையாளம், இந்த மூன்றும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இருப்பதுதான் இந்திய திருநாட்டின் அடையாளம் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம்! இதுதான் இந்த மண்ணின் அடையாளம். நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் தமிழ் என்று வரும்போது, இந்திய நாடு என்று வரும்போது நாம் அத்துணை பேரும் ஒரே நாட்டின் மக்கள் என்கின்ற ஒற்றுமை உணர்வை பறைசாற்றுகிற அந்த செய்தியை தேடி எடுத்துட்டு வந்து அந்த மாணவிகள் சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க வந்ததுல இருந்து வாழ்த்துக்களையே நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்ப நீங்க பேசி முடிச்சு இருக்கிறவங்க எல்லாம் பேசி முடிச்சு அப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் பாக்குறது. உங்க ஊர்ல தான் மழை வராதுல, மாட்டுக்கு நிம்மதியா உட்காந்து எவ்வளவு நேரம்னாலும் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியம், இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒரு கான்வெகேஷன் நடத்துனாங்க இல்லையா, பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பெரிய கனவு. ஆனா யூகேஜிலேயே பட்டத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுல ஒரு பிள்ளை பட்டத்தை வாங்கிட்டு அழுகுது, என்ன செய்யனே அதுக்கு தெரியல. இப்பவுமே சர்டிபிகேட்டை வாங்கி வீட்டுக்கு போய் இந்த பட்டத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு பிள்ளை ஏங்கி அழுகுது. ஏமா அழுகுறேன்னா இல்ல இனிமே அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. சின்ன குழந்தைகளுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்தது. அவங்க அந்த தலையில் இதெல்லாம் வச்சுட்டு வந்து பட்டம் வாங்கினது. இன்னும் ஒரு 18-20 வருடம் கழித்து நிஜமாவே அவங்க பட்டமளிப்பு விழாவுக்கு கலந்து கொண்டு மிகச்சிறந்த பட்டங்களை பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்று இறையருளை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த வயசு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைத்தனமான மனசு, அதெல்லாம் நம்ம போக போக காணாம போயிடும்ல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு இந்த உலகத்தின் நல்லது கெட்டது அநீதிகள் எதுவுமே தெரியாது. அப்படியே ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி, வெள்ளை பேப்பர் மாதிரி அவங்க எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை என்கிட்ட படக்குன்னு சர்டிபிகேட்டை புடுங்குறான்,
என்னமோ அதை நாங்கள் கொண்டு போகிற மாதிரி ஏன் சர்டிஃபிகேட்டை கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாங்குறான். ஒரு பிள்ளை வாங்கவே மாட்டேங்குது. அந்த சர்டிஃபிகேட்டை நானே தான் வச்சு கம்பல் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கே தெரில அது அவங்களுடைய சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரில. அவ்வளவு வெள்ளந்தியாக நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வளர்ந்து பெரியவங்களான உடனே நமக்கே பயம் வருது இல்லை? நம்ம பிள்ளைங்க கையில் மொபைல் கொடுக்கும்போது இவங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, தனியாக போய் உட்காந்துருக்காங்களே, ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்காங்களே, தூங்கும் போது கூட எதையோ பார்த்துட்டே இருக்கிறாங்களேன்னு நம்ம பிள்ளைகளை நினைத்து நாமே பயப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்துடுது. அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கிறது? இந்த குழந்தைகளுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படுகிறது? இதுக்கு அவங்க காரணமா, நாம காரணமா, இந்த சமூகம் காரணமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். எங்க வீட்டுக்கு இதே மாதிரி ஒரு குட்டி பாப்பா அடிக்கடி வந்து விளையாடிட்டு இருக்கும். ஒரு நாள் ஒரு பாக்ஸ் ஏதோ கொண்டு வந்தது, உள்ள ஏதோ வச்சிருந்தது. நான் கேட்டேன், என்னம்மா உள்ள வச்சிருக்க அப்படின்னு. உள்ள சாக்லேட் வச்சிருக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்படியா, எனக்கு அப்படின்னு. இதுல எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தரேன் அப்படின்னுச்சு. எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொன்னா நீ என்ன தருவ அப்படின்னேன். உடனே அவ சொன்னா, இதுல எத்தனை சாக்லேட் இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இதுல இருக்கிற 18 சாக்லேட்டையும் உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னு. குழந்தைகள் எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் எந்த ஒரு கள்ளங்கபடமும் சூட்சமும் தந்திரங்களும் அவங்களை வந்து தொடவே இல்லை. அவ்வளவு அப்பாவிகளாக இந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அறிவுக்கு பக்கத்துல நம்ம நிக்கவே முடியாது. எங்க பக்கத்து வீட்டு பையன் யூகேஜி தான் படிக்கிறான். இந்த குழந்தைகள் மாதிரி தான். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டான், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொல்றீங்களா அப்படின்னு. ஈஸியா ஏதாவது கேளுடா, ஏன்னா நீங்கெல்லாம் கஷ்டமா கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, ஈஸியாவே கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பூனை இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பூனைக்கு ரைட் சைடில் பிஸ்கட் இருக்குது, லெஃப்ட் சைடில் மீன் பொரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ பூனையோடைய கண்ணு எதில் இருக்கும் அப்படின்னா, நான் ஒருவேளை அந்த பூனை வெஜிடேரியனாக இருந்ததுன்னா அதோட கண்ணு வந்து பிஸ்கட்டில் தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை அப்படின்னா, சரி அப்போ அதுக்கு மீன் தானே பிடிக்கும், அப்போ பூனையோட கண்ணு வந்து மீனில் இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா பின்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், பிஸ்கட் வச்சாலும் பால் வச்சாலும் மீன் வச்சாலும் பூனையோடைய கண்ணு அது முகத்துல தான் இருக்கும். எப்படி இந்த குழந்தைகள் இவ்வளவு அறிவாளிகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இவங்களுக்கு தேவையான ஒரு களத்தை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எனக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவரின் பிறந்த நாள். யாருக்கா தெரியுமா? நம்ம செக்ரட்டரி சாருடைய, கரஸ்பாண்டன்ட் சாருடைய ரூம்ல கூட அவருடைய போட்டோ ஆள் உயரத்துல இருக்குது. யாருடைய பிறந்த நாள் இன்னைக்கு? வீரத்துறவி விவேகானந்தருடைய பிறந்த தினம் இன்னைக்கு. இளைஞர் எழுச்சி நாள் அப்படின்னு இந்தியாவில் அது கொண்டாடப்படுகிறது. இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போய் நம்முடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு உயர்ந்தது என்று அவர் அங்கே பேசி இருக்கிறார். அவங்க அதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு அவங்க ஒரு நல்ல தலைவர்களாக வருவார்கள். அப்துல் கலாம் பற்றி, காமராஜர் பற்றி, காந்தி பற்றி, விவேகானந்தர் பற்றி எல்லாம் நம் குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். விவேகானந்தர் அங்கே போயிருக்கும் போது அந்த வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் கேட்டாராம், இது அடிக்கடி எங்க பட்டிமன்றத்துல சொல்லுவாங்க. அவர் சொன்னாரா, சுவாமிஜி நீங்க ரொம்ப உங்க நாட்டுல உள்ள பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. எப்படி சொல்றீங்க இப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார். இல்ல இல்ல, இப்ப பாருங்க என் மனைவி வந்திருக்கிறாங்க, இந்த விவேகானந்தன் சொன்னோடனே உங்க கையை பிடிச்சு குலுக்கி வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்க இந்திய நாட்டு பெண்கள் அப்படியெல்லாம் அடுத்த ஆண்கள் கிட்ட கை குலுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நீங்க அடிமையா தானே அவங்கள வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு விவேகானந்தர் ஒரு பதில் சொன்னாரா, அதெல்லாம் ரொம்ப சரி. இப்ப நீங்க வந்து உங்க நாட்டுடைய ராணி யாரு அப்படின்னு இருக்காங்க. எங்க நாட்டு ராணி எலிசபெத் மகாராணி. சரி, அவங்களுக்கு என்னைக்காவது நீங்க கை குலுக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதப்படி அவங்க மகாராணிகிட்ட எல்லாம் கை குலுக்க முடியாது. சிரித்து கொண்டே விவேகானந்தர் சொன்னார், உங்க நாட்டில் எலிசபெத் அவர்கள் மட்டும்தான் மகாராணி, எங்கள் நாட்டில் எங்கள் இந்திய பெண்கள் எல்லாருமே மகாராணி தான், அடுத்த ஆண்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த நாட்டினுடைய பண்பாட்டை அந்நிய தேசத்தில் விதைத்த பெருமை அந்த மனிதருக்கு உண்டு. இங்கே உள்ள பெற்றோர்கள் எல்லாருமே அவர் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு சின்ன பையன், அப்ப எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் வேனு, ஆட்டோ, பைக்கு எதுவுமே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா குதிரை வண்டியில தான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஒரு குட்டி பையன், நல்ல பெரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், அவனை பள்ளிக்கூடத்துக்கு முதல் நாள் அனுப்புறாங்க. குதிரை வண்டியில ஏற்றி வச்சு அனுப்புறாங்க. அன்னைக்கு தான் அவன் குதிரை வண்டியில தனியா சவாரி செய்யறான். அந்த குதிரை வண்டிக்காரர் அப்படி சாட்டை எடுத்து சல்லுன்னு ஒரு அடி அடிச்ச உடனே குதிரை அப்படியே பாஞ்சு ஓடுது. இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்கூல் போற வரைக்கும் அந்த குதிரை வண்டிக்காரரையே பார்த்துட்டே இருக்கிறான். இப்ப பள்ளிக்கூடத்துல போய் எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்ச உடனே இன்னைக்கு வரைக்கும் என்ன கேள்வி கேட்பாங்கன்றீங்க? நம்ம ஸ்கூல்ல வழக்கமா கேட்கிற அதே ஒரு கேள்விதான், நீங்க வருங்காலத்துல என்னவாக ஆசைப்படுகிறீர்கள்? அவனே ஏன் வந்தோன்னு தெரியாம வந்து உட்காந்துருப்பான். அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? வருங்காலத்தில் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள்? உடனே ஒரு குழந்தை, நான் டாக்டர் ஆவேன், நான் வக்கீல் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன், உடனே எல்லாம் ஆளாளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பையன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க,
நான் வருங்காலத்துல குதிரை வண்டிக்காரன் ஆவேன் அப்படின்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அதுதான் பெரிய கனவா ஆச்சரியமா இருந்திருக்கு. எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க. இந்த பார், இப்படி லூசுத்தனமா எதுவும் வளரக்கூடாது, வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு நல்ல லட்சியமா நாளைக்கு வந்து சொல்லுன்னு அனுப்பிட்டாங்க. வீட்டுல போய் அந்த பையன் உம்முன்னு உட்காந்துருக்கிறான். எல்லாரும் அவனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா மட்டும் பக்கத்துல வந்து கேக்குறாங்க, ஸ்கூல்ல ஏதாவது உங்க டீச்சர் சொன்னாங்களா, உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு அம்மா கேட்டிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத நாம சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற ஒரே ஜீவன் நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா மட்டும்தான். நம்ம மௌனம் கூட அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும். ஸ்கூல்ல ஏதாவது சொன்னாங்களான்னு, ஆமா அப்படின்னா என்ன சொன்னாங்க, இல்ல நீங்களாம் என்ன ஆக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. சரி நீ என்ன சொன்ன, நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தப்பாமா அப்படின்னு இருக்கிறான். சே தப்பே கிடையாதே, நீ சொன்னதான் கரெக்ட், நீ குதிரை வண்டிக்காரனா தான் ஆகணும். ஆனா எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரன் ஆகணும் தெரியுமா அப்படின்னு பூஜை அறைக்கு போய் இந்த பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்வார் இல்லையா, அந்த புகைப்படத்தை எடுத்துட்டு வந்து, அந்த ஓவியத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சு, நீ சாதாரண குதிரை வண்டிக்காரனா இருக்கக்கூடாது, இது மாதிரி பல பேருக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு குதிரை வண்டிக்காரனாக மாற வேண்டும் என்று அந்த ஓவியத்தை காட்டியிருக்கிறார்கள். பிற்காலத்தில் அந்த குழந்தைதான் இந்தியாவின் தத்துவங்களை அமெரிக்காவில் விதைத்த வங்கம் தந்த தங்கம் வீரத்துறவி விவேகானந்தர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. என்றால் இந்த சின்ன வயசுல அவங்களுடைய கனவு என்ன, அவங்களுடைய லட்சியம் என்ன, அவங்களுடைய இலக்கு என்ன என்பதை பெற்றோர்கள் ரொம்ப சரியா கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலத்துல ஒரு நல்ல தலைமுறையை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப தேவையாக இந்த ஊருக்குள்ளே நம்ம நாட்டிலே இருக்கிறது. ஏன்னா நம்ம பிள்ளை வளர்ப்புங்கிறது உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. நீங்களாம் நினைக்கலாம் இது நம்ம பிள்ளைங்க, நம்ம ஃபீஸ் கட்டுறோம், நம்ம படிக்க வைக்கிறோம், அப்படி கிடையாதுங்க. இது உங்க பிள்ளைங்கள் கிடையாது, இது இந்த நாட்டின் பிள்ளைகள். நம்ம ஐநா சபைன்னு நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபை. இதுல உலகம் முழுக்க 193 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க. நம்ம இந்தியா உட்பட 193 நாடுகள். இந்த 193 நாடுகள்ல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அடுத்த கலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் டில்லி பாபுன்னு ஒருத்தர், நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட அசிஸ்டண்டா பணிபுரிந்த ஒரு விஞ்ஞானி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுல நம்ம இந்தியா என்ன நிலைமையில இப்ப இருக்குது, 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்ன நிலைமையில் இருந்தது அப்படின்னா, அது ஏதோ ஒரு பரதேசிகளின் பூமி, பாம்பாட்டிகளின் தேசம், பாவம் சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாத ஏழை மக்கள் வாழுகிற நாடு என்று ஒரு 50 வருடங்கள் முன்னால் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த 193 உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவின் இடம் என்ன என்று அவர் எழுதியிருக்கிறார். உலகத்திலேயே 7 நாடுகள் தான் நவீன போர் விமான தொழில்நுட்பத்தை அறிந்து வைத்திருக்கிற நாடுகள். அந்த 7 நாடுகளில் ஒன்று நம்முடைய தாய் நாடாகிய இந்திய திருநாடு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். நிலாவுக்கு விண்கலம் அனுப்பிய 6வது நாடு நம்முடைய இந்திய நாடு. செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய 4வது நாடு நம்முடைய இந்திய நாடு. உலகத்தின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட 3வது நாடு நம்முடைய நாடு. வளர்ந்து வருகிற பொருளாதாரத்தில் 2வது நாடு நம்முடைய இந்திய நாடு. மைக்கா போன்ற கனிம உற்பத்தியில் உலகத்திலேயே முதல் இடத்தை பிடித்திருக்கிற நாடு நம்முடைய இந்திய நாடு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்ப இந்தியா நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா இந்தியாங்கிற ஒரு படமா போய் தன்னை நிலைநிறுத்துச்சு? நிச்சயமாக இல்லை. இங்கே படித்த பிள்ளைகள், இங்கே அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்ட நம்ம இந்திய நாட்டு பிள்ளைகள் தான் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் சென்று தங்களுடைய திறமையை, தங்களுடைய அறிவை நிலைநாட்டி இந்திய நாட்டிற்கு இப்படி ஒரு பேர் வாங்கி தந்திருக்கிறார்கள். என்றால் இந்த வேப்பூரில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இல்லை, இந்த நாட்டின் வெற்றியை அடுத்த படிக்கு உயர்த்துகிற பிள்ளைகள் என்பதில் பெற்றோர்கள் தயவு செய்து கவனமாக இருங்கள். இது உங்க பிள்ளை மட்டும் கிடையாது, இந்த நாட்டை உயர்த்துகிற பிள்ளைகள். அதனால பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வர்றது, விடுறது, இந்த ஸ்கூலுக்காக உறுதுணையாக இருக்கிறது எல்லாமே நம்ம குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சி, நம்ம தேசத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் கிராமப்புற பகுதி தான். இங்க வந்து கல்வி எவ்வளவு நாளுக்கு முன்னாடி வந்திருக்கும்? போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறை படிச்சிருந்தாங்கனாலே பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு 3ஆம் தலைமுறை எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? நம்ம வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே படிச்சிருக்கிறாங்களா? ஆனால் இந்த கல்வி இன்னைக்கு இவ்வளவு எளிதாக நமக்கு கிடைத்து விட்டது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கல்வி அவ்வளவு ஈஸியா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கவே இல்லை. அவ்வளவு சிரமப்பட்டோம் இந்த கல்வியை நம்ம கையில வாங்குறதுக்கு. அப்ப எல்லாம் குருகுலம் தான் இருக்கும். ஒரு குரு உட்கார்ந்துருப்பாரு, படிக்க விரும்புகிறவர்கள் எல்லாம் அவருக்கு முன்னாடி போய் வரிசையில நிற்பாங்க. அந்த குரு என்ன செய்வாரு, உன் வலது கையை நீட்டு அப்படிம்பார். அந்த சீடன் வலது கையை நீட்டுவான். அவர் பார்த்துட்டு அதுல கல்வி ரேகை இருந்தா அவனை செலக்ட் பண்ணுவார், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்படியே செலக்ட் ரிஜெக்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறார்.
படிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறியோடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். கையை நீட்டு அப்படின்னார். கையை நீட்டினான். பார்த்தார், உனக்கு கல்வி ரேகை இல்லை, நீ போகலாம் அப்படின்னார். அவன் நின்றுட்டே இருந்தான். ஏன் நிற்கிற அப்படின்னார். இல்லை, கல்வி ரேகை எங்கே தொடங்கி எங்கே முடியும் குருவே அப்படின்னு கேட்டான். உடனே அவர் ஒரு மயிலிறகு எடுத்து மை தொட்டு வரைஞ்சு காமிச்சார், இங்கே தொடங்கி இங்கே முடியும். உடனே அங்கே இருந்த எழுத்தாணியை எடுத்து அவர் வரைஞ்ச இடத்துல அப்படியே கீறி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மாணவன் சொன்னான், எனக்கு கல்வி ரேகை வந்து விட்டது, தயவு செய்து எனக்கு கல்வி கொடுங்கள் என்று அந்த மாணவன் கேட்டான். அவனை சேர்த்து கொண்டார்கள். அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் மௌரிய வம்சத்தையே உருவாக்கிய சாணக்கியன் என்று வரலாறு தன் சுவடிலே எழுதி வைத்திருக்கிறது. என்றால் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு பெரிய கருவி. அதனால குழந்தைகளுக்கு அந்த கல்வியின் அருமையை பற்றி, ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, எங்கள் டீச்சர் இப்படி சொன்னாங்கன்னா, ஆமாம் உங்கள் டீச்சருக்கு வேற வேலை இல்லை, அது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு முந்தின காலகட்டத்திலலாம் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா வீட்டில் அப்பா என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்பா என்னை டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, டீச்சர் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்சேன்னு அவர் வேற 2 அடி அடிப்பார். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து என்னை டீச்சர் திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதப்படி உன்னைய வந்து உங்க டீச்சர் திட்டலாம், நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு பெத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்க என்னை உன்னைய திட்டுறதுன்ட்டு மறுநாளே அம்மா அப்பா பாட்டி பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடும். எப்படி இந்த பிள்ளைய நீங்க திட்ட போச்சு அப்படின்னு. ஆனால் ஆசிரியர்கள் என்பவர்கள் உங்க பிள்ளையின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்தவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொண்டால்தான் நாம குழந்தைகள் மிக சிறப்பான முறையிலே வளர்வதற்கு ஒரு ஆதரவாக இருக்கும். ஏன்னா கல்வி அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்களே. நீங்க நம்ம ஆயுத பூஜையில இப்ப கொண்டாடணும். அப்ப 2 ஓவியங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒண்ணு சரஸ்வதியுடைய ஓவியம் பார்த்திருப்பீங்க, பக்கத்திலேயே லட்சுமியுடைய ஓவியம் பார்த்திருப்பீங்க இல்லையா? லட்சுமி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? ஒரு செந்தாமரையில செம்பட்டு உடுத்தி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா சரஸ்வதி ஒரு வெண் தாமரையில வெண்பட்டு உடுத்தி கால் மேல கால் பட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஓவியத்தை வரைந்தவர் ராஜா ரவிவர்மா. அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் 2 பேருமே பெண் தெய்வங்கள் தானே, 2 பேருமே வழிபாட்டுக்குரியவங்க தானே, ஏன் உட்கார்ந்துருக்கிற விதத்துல இப்படி ஒரு வித்தியாசம்? அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னாராம், எப்போதுமே செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி கற்றவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க உட்கார்ந்து இருக்கிற விதத்துல இப்படி ஒரு வித்தியாசம்னார். அப்போ ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு, ஒரு நாட்டுக்கு கௌரவத்தை, கம்பீரத்தை எது கொடுக்கும் என்றால் இந்த கல்வி தான் கொடுக்கும். அப்ப அந்த கல்வி கற்றுக் கொடுக்கிற இடம் என்பது ஒரு கோவிலுக்கு, ஒரு தேவாலயத்துக்கு, ஒரு மசூதிக்கு சமமானது. அதனால அதற்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை நாம இந்த பள்ளிக்கூடத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களாகிய நாமும் ஆசிரியர்களும் புரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைகள் இயல்பாவே நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு பியூட்டி பார்லருக்கு ஒரு அம்மா தான் குழந்தைய கூட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சிருக்கிறாங்க, மாறுவேட போட்டி. தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? மகாபாரத கதாபாத்திரங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. மகாபாரதத்தில் உள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் வேஷம் போட்டு நடிக்க வைக்கலாம். இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு கர்ணன்னா ரொம்ப பிடிக்கும், வந்தவங்களுக்குலாம் வாரி கொடுப்பான்ல அந்த கர்ணன் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு அந்த வேஷம் போடணும், அதுக்கேற்ற அக்சசரிஸ்லாம் நீங்களே பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பியூட்டி பார்லர் லேடி சொல்றாங்க, ஒரு 5000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு. சரி, நான் காலையில 6 மணிக்கெல்லாம் என் பொண்ணை கூட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருங்கன்னு கூட்டு வர்றாங்க. அந்த பொண்ணு அம்மா கையை பிடிச்சி இழுக்குதுமா, நான் அடுத்த தடவை இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன், இந்த தடவை வேணாம். ஏன்பா? அம்மா உனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருவேண்டா, 2 வசனம் சொல்லி கொடுத்தாலே உன்னால மனப்பாடம் பண்ண முடியும், அதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்துடலாம், நல்ல வேஷம்லாம் நல்லா போட்டுருவாங்க. இல்லம்மா நான் நெக்ஸ்ட் டைம் கலந்துக்கிறேன். ஏம்மா ஏன் இப்படி சொல்ற? அந்த குழந்தை அம்மாட்ட சொல்லியிருக்கு, இல்லம்மா எங்க ஸ்கூல்ல என் பக்கத்துல உட்காந்துருப்பால என் ஃப்ரெண்டு லாவண்யா, அவ இன்னும் டேம் ஃபீஸ் கட்டலம்மா, 5000 ரூபாய் டேம் ஃபீஸ், இந்த பணத்தை நீங்க அவளுக்கு கட்டிருங்க, அடுத்த தடவை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நான் கலந்து கொள்ளுகிறேன் என்று அந்த 2ஆம் வகுப்பு மாணவி சொல்லி இருக்கிறது. அப்பதான் அவங்க அம்மா நின்று திரும்பி சொல்லியிருக்கிறாங்க, என் பொண்ணுக்கு நான் கர்ணன் வேஷம் போடணும் தான் நினைச்சேன், ஆனா அது பிறக்கும் போதே கர்ணனாகத்தான் பிறந்திருக்கிறது என்பதை நான் தான் கவனிக்காமல் விட்டு விட்டேன்னு சொன்னாங்க. இப்ப குழந்தைகள் அவ்வளவு வெள்ளந்தியாக, அவ்வளவு நல்ல மனிதர்களாக, நல்ல குணங்களோடு இந்த பள்ளிக்கூடத்தில் நண்பர்களோடு தோழிகளோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மனசுல எந்த கல்மிஷமும் இல்லாமல் அதே குணத்தோடு வளர்த்து கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடக்குது. அந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஒரு நாடகம் போடுறாங்க, இயேசுவின் பிறப்பு குறித்து ஒரு நாடகம் பிரம்மாண்டமா நடத்துறாங்க. அதுல நல்லா பேசக்கூடிய பிள்ளைங்களையா தேர்வு செய்யறாங்க.
ஒரு பையன் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவான். அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, என் பையனை மட்டும் நீங்க ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அவன் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆயிடுவான். அதனால நீங்க அந்த பையனுக்கு ஏதாவது சின்ன வசனம் கொடுங்க, என் பையனுக்கு நான் எப்படி 10 நாள் டைம் இருக்குல்ல நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்றாங்க. என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு விடுதிக்கு அவன் தான் மேனேஜர். சூசையப்பரும் மேரி மாதாவும் கர்ப்பிணி வயிற்றோட ஒவ்வொரு இடத்துக்கா வந்து இங்க எங்களுக்கு இடம் இருக்கா, இங்க எங்களுக்கு இடம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப இவங்ககிட்டையும் கேட்கும் போது எங்களுக்கு இங்க இடம் இருக்கான்னா இங்கே இடம் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லணும். இதுதான் அவனுக்கான வசனம். இப்ப வீட்டுல வச்சு அவங்க அம்மா நல்லா பிராக்டிஸ் கொடுத்துட்டாங்க, திக்காம திணறாம இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை இவ்வளவு சொன்னா போதும் திரும்ப 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 சொல்லி கொடுத்து அவன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான். இப்போ அந்த நாடகம் நிஜமா நடக்கிற நாள் வந்துருச்சு, அந்த ஆண்டு விழா நாள் வந்துருச்சு. மேடையில் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டராகவே வந்துட்டாங்க. அது வரைக்கும் எல்லாரும் யூனிஃபார்மோட இருந்தாங்க. அன்னைக்கு அவங்கவுங்களுக்கு உரிய உடையோட வர்றாங்க. மேரி மாதா கர்ப்பிணி பெண்ணா வர்றாங்க. சூசையப்பர் அவங்க கையை பிடிச்சிட்டு வர்றாங்க. இவன் விடுதிக்கு மேலாளரா நிக்கிறான். இந்த பையன் பக்கத்துல வந்து அப்படி கண் கலங்கி கேட்குறாங்க, எங்களுக்கு இங்க இடம் இருக்குதா, இங்கேயாவது எங்களுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு. இந்த பையன் பதிலே சொல்லாம அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறான். ஏன்னா மேரி மாதாவே வந்து நின்று நம்மகிட்ட இடம் கேட்கறாங்களே அப்படின்னு அப்படியே நிக்கிறான். கூட்டத்துல இருந்து அவங்க அம்மா சொல்றாங்க, சொல்லுடா இங்க இடம் இல்லை, இங்க இடம் இல்லைன்னு சொல்லுங்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து அவங்க மிஸ் சொல்றாங்க, சொல்லி தொலைடா இங்க இடம் இல்லை, இடம் இல்லை அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. ஒரு செகண்ட் எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறான், இங்க இடம் இல்ல, எங்க வீட்டுல இடம் இருக்கு, நீங்க அங்க வாங்க உங்களுக்கு இடம் தர்றேன் அப்படின்னு இருக்கிறான். நடித்து கொண்டிருப்பது நாடகம் என்பதை மறந்து தன் முன்னால் 2 பெரியவங்க வந்து நின்று எங்களுக்கு இடம் இருக்கான்னு கேட்டா இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய மனசு அந்த குழந்தைக்கு இல்லை. நம்ம வீட்டுல அவங்களுக்கு இடம் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது என்றால் இது மாதிரியான குழந்தைகள் தான் நம் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி, நீங்க பேப்பர்ல பாத்தீங்களான்னு தெரியல, இப்பயும் 2ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கும். ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு பாடத்துல நேர்பட ஒழுகு அப்படின்னு ஒரு ஆத்திச்சூடி இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி பையன் போட்டோ இருக்கும். அவன் பேர் முகமது யாசின். அந்த பையன் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த போட்டோவை அதுல போட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன அவன் சாதிச்சான் அப்படின்னா, ஈரோடு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியில வர்றான். நடு ரோட்ல ஒரு மஞ்ச பை கிடக்குது. எடுத்து உள்ள பாக்குறான், 50,000 ரூபாய் பணம் இருக்கு. இவன் கஷ்டப்படுற குடும்பம், உள்ள மொபைல் போனோ அட்ரஸோ எதுவுமே இல்லை. இப்ப இவன் நினைச்சா எடுத்துட்டு போய் தான் வீட்டுல வச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த பையன் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தலைமை ஆசிரியரை அழைச்சிட்டு போய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ பணத்தை தவற விட்டாங்க, இதை எப்படியாவது உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கொடுத்தான். 3ஆம் வகுப்பு படிக்கிற முகமது யாசினுக்கு இருந்த அந்த செம்மையான நேர்மையை பாராட்டி அவனுடைய போட்டோவை 2ஆம் வகுப்பு தமிழ் பாட நூலில் நேர்பட ஒழுகு என்கின்ற இடத்தில் அவன் போட்டோவை வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் எவ்வளவு அழகா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சிறந்த குழந்தைகளுக்கு நாம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். போட்டி, பொறாமை, பேராசை என்கின்ற பெரியவங்களுடைய உலகத்தில் இருக்கிற எதையும் கற்றுக் கொடுக்காமல் அன்பு, ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, மனிதநேயம் என்கின்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலே இந்த குழந்தைகள் மிகச்சிறந்த மனிதர்களாக வளருவார்கள். ஆசிரியர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் மாவீரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்கள் 2 பேர் தான். ஒருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் தன் வாழ்க்கையில, இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம், ஆனால் இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று அவன் பதிவு செய்திருக்கிறான். ஏன்னா குழந்தைகளாகத்தான் உங்க பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரும் உங்க பிள்ளைகள் அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஓவியன் இருப்பதை, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சாளர் இருப்பதை, அவனுக்குள்ள ஒரு கவிஞன் இருப்பதை, எழுத்தாளன் இருப்பதை, விளையாட்டு வீரன் இருப்பதை இந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் தான் கண்டுபிடித்து சொல்ல முடியுமே தவிர பெற்றோர்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆசிரியர்களை மதிப்பதற்கு முதலில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் ஒரு அழகான கவிதை, ஒரு குட்டி கவிதை எழுதினார். ஒரு தீப்பெட்டியை, ஒரு தீக்குச்சியை உரசி விளக்கு ஏற்றினார்கள். தீக்குச்சியை உரசி விளக்கு ஏற்றினார்கள். தீக்குச்சியை கீழே போட்டார்கள். எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் மட்டும் தீக்குச்சியை வணங்கினான். ஏன்பா தீக்குச்சியை வணங்குறேன்னு கேட்டதற்கு பித்தன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அல்லவா, அதனால் அதனை நான் வணங்குகிறேன் என்று சொன்னான்.
நம்ம வெளியில பார்க்கிறதுக்கு சுடர் விட்டு எரிகிற நம் குழந்தைகளுடைய வாழ்க்கையின் வெளிச்சம் தெரிகிறது. அதற்கு சுடர் கொடுத்த ஆசிரியர்கள் தீக்குச்சி மாதிரி ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அதனால ஆசிரியர்கள் சொல்லுகிற நல்ல விஷயங்களை மதிக்க வேண்டும் என்று முதலில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவங்க பழகுகிற நட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா நட்பு என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல நட்பு கெட்ட நட்பு அப்படின்லாம் இருக்குதான்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க. கெட்ட நட்பே கிடையாது அப்படிம்பாங்க. நண்பன்னாலே அவன் நல்லவன் தானே அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஆனா வள்ளுவர் சொல்றார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் மோசமான நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அழகான திருக்குறள் சொல்றார். ஒரு நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நகுதர் பொருட்டென்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. சும்மா உட்காந்து கெக்க கெக்கன்னு சிரிக்கிறதுக்கு பேரு நட்பு கிடையாது. நண்பன் ஒருத்தன் தப்பு செய்யும் போது பலார்னு ஒரு அறை அரைஞ்சி இனிமே இந்த தப்பை நீ செய்யக்கூடாதுன்னு எவன் ஒருவன் திருத்துகிறானோ அவன்தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட நண்பனோட பழகணும்னு வள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகள் பழகக்கூடிய சக மாணவ மாணவிகள் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கண்காணித்து கொள்ள வேண்டும். நல்ல நட்பு அவர்களை மிகப்பெரிய உயரங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இங்க பிள்ளைங்க உட்காந்துருக்கிறாங்களான்னு தெரியல, இல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அங்கங்க இருக்காங்களான்னு தெரியல. ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. வாழ்க்கையில 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. நம்ம கடைசி வாழ்க்கை வரைக்கும் விதவிதமான மனிதர்களை சந்திப்போம். ஆனா 2 மனிதர்கள் தான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உயிரையும் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது உங்களை பெற்றெடுத்த உங்க அம்மா அப்பா என்கின்ற 2 ஜீவன்களை தவிர அந்த உலகத்துல உங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அதை இந்த பிள்ளைகள் மனசுல ஆழமா பதிவு செஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்களை இஷ்டத்துக்கு பேசுகிற ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் அம்மா அப்பாவை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். இப்ப நம்ம பிள்ளைங்க நம்மளை வாங்கனா கூப்பிடுது. என்ன சொல்லு, நான் நேற்று என்ன பண்ண, அது பேர் வெஜ் பிரியாணியா? வெஜ் பிரியாணின்னு சொன்னா டிஃபன் பாக்ஸே நம்பாது தெரியுமா உனக்கு? தர்ஷினி அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க பாரு, அதுதான் வெஜ் பிரியாணி. நீ செய்யறதுக்கு பேரு களி கஞ்சி. என்னத்தையாவது செஞ்சு வச்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கிற. முதல் சமைக்க கத்துக்கோ. இது யாரும் மாமியார் மருமகிட்ட பேசுற மாதிரி இருக்கு. போய் பார்த்தா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ ஒழுங்கா சமைச்சு எனக்கு கொடு அப்படி. ஆம்பளை பசங்களை சொல்லவே வேணாம். அவன் சாக்ஸ் ரைட் சைடு ஒன்று கிடக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று கிடக்குது, ஷூ மாடியில் ஒன்று கிடக்குது, தெருவில் ஒன்று கிடக்குது. திங்கக்கிழமை காலையில் ஒரு வீட்டுக்கு போய் பாருங்க, 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா போர்க்களம் கூட அவ்வளோ மோசமாக இருக்காது. அவ்வளவு மோசமா அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மா படுற பாடு. பிள்ளைகளுக்கு என்ன தெரிகிறது? எது கிடத்தாலும் அம்மாவுக்குலாம் என்னங்க தெரியும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அது ஒரு லூஸ் அப்படின்னு சொல்ற ஒரு தலைமுறை இன்னைக்கு வளர்ந்துருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அம்மா அப்பாவுக்கு பயந்த கடைசி தலைமுறை நம்ம தான். பிள்ளைங்களை பார்த்து பயப்படுற தலைமுறையும் நம்ம தான். நம்ம எப்படி ஒரு மோசமான இடத்துல மாட்டிக்கிட்டோம் பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறோம். அதனால இங்க இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றேன், உங்களை முகத்தையே பார்க்காம, நீங்க கருப்பா சகப்பானே தெரியாம, நீங்க எப்படி இருப்பீங்கன்னே தெரியாம உங்களை முதலில் காதலித்த ஒரு பெண் என்றால் அது உங்க அம்மா மட்டும்தான். அதனால உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிற உங்க அம்மாவுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். ஏன்னா தெருவே உங்களை பத்தி சொல்லுவோம், பையனாவன் இந்த முட்டிங்காலுக்கு பேண்ட் போட்டுட்டு தலையில அப்படி குச்சியா வச்சுக்கிட்டு திடுறானே, அவெல்லாம் உருப்பட மாட்டான், அவெல்லாம் படிக்கிற மாதிரியே தெரியலையே, எப்ப பார்த்தாலும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன் பிள்ளை ஆணி போய் ஆடி வந்தா டாப்பா வரும், அம்மா நம்புவாங்க. அதனால அம்மா உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். அப்பான்னு ஒரு ஜீவன் சத்தமே இல்லாம வீட்டுக்குள்ள உழவிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது அப்பா அழுது நம்ம பார்த்துருக்குறோமா? எங்கேயாச்சும் யோசிச்சு பாருங்க. அம்மா கூட புஸ்குன்னு அழுதுருவாங்க, ஏதாவது ஒண்ணு கோவமா சொல்லிட்டு அழுதுருவாங்க. நான்லாம் எங்க அப்பா வீட்டுல எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? 50 வருஷம் ஆனாலும் அப்பா வீட்டை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா என்னைக்காவது கண் கலங்கி இருக்கிறாரா? அப்பா என்னைக்காவது அழுது இருக்கிறாரா? அப்பா என்னைக்காவது சோகமாக இருந்து பிள்ளைகள் பார்த்து இருக்கிறார்களா? வாய்ப்பே இல்லை. அப்ப அப்பாவுக்கு பிரச்சனையே இல்லையா? அவருக்கு வருத்தமே இல்லையா? அவருக்கு சோகமே இல்லையா? இருக்குது. அவருக்கும் நிறைய அவமானங்கள் இருக்குது, அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, அவருக்கும் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் அவர் ஒரு சொட்டு கண்ணீரை கூட குடும்பத்துக்கு முன்னால் விடவே மாட்டார். ஏனென்றால் தான் கண் கலங்குவது தெரிந்து விட்டால் இந்த குடும்பம் கலங்கிவிடும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தன் பிரச்சனைகளை தனக்குள்ளே மூடி மறைக்கிற ஒரு ஜீவன் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா மட்டும்தான். அதனால அப்பாவும் அம்மாவும் தியாகம் செய்துதான் உங்களை இப்படி ஒரு சிறந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பான திருவிழாவுக்கும் நீங்கள் அழகா
பந்தாவா வர்றீங்கன்னா அதற்கு பின்னால் அவர்களுடைய உழைப்பும் வியர்வையும் இருக்கிறது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி ஒரு முக்கியமான 9ஆம் ஆண்டு விழாவில் இவ்வளவு ஒரு ஹரிபரியான நேரத்துல அடுத்து பிள்ளைங்க வந்து பங்கு கொள்ளுகிற நேரத்தில் என் பேச்சையும் இவ்வளவு நேரம் கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம பிரைம் ஸ்கூல் ஓராண்டு எவ்வளவு கடுமையான போராட்டத்திலிருந்து மீண்டு வந்து திரும்ப தன்னுடைய இடத்தை பிடித்திருக்கிறதுன்னு உங்க ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும். திரும்பவும் அது பிரைம் அப்படிங்கிற பேருக்கு உறுதியாக மாற வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது. எப்போதும் இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று நீங்க ஒரு பெரிய கைத்தட்டலை அவங்களுக்கு ஆதரவாக வழங்கி நல்ல தலைமுறையை வளர்ப்பதில் இந்த பள்ளியும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து நின்று நம் நாட்டுக்கு நல்ல தலைமுறையை தர வேண்டும். இந்த குழந்தைகள் காணுகிற எல்லா நல்ல கனவுகளும் அப்படியே பலிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி பிரார்த்தித்து உங்க வாழ்க்கை இந்த வருஷம் தொடங்குகிற இந்த வாழ்க்கை இன்னும் ஒரு படி அடுத்த வருடத்திற்குள் மிகப்பெரிய உயரத்துக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அத்துணை பேரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, ma'am. Your message was wonderful.